भास्करमार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने। ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा। காத்தருள்வாய் சூரியனே, வாழ்க்கை பயணத்தின் சாரதியே, மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே, புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே. இந்த உலகம் ஓர் மாயை, அதன் இயக்கம் உன் லீலை. தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே, நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே. சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம். கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும். கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது, பூவுலகை காக்கத்தான். இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம். ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம். சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. அம்மா, காட்டுவாசிகளை கூப்பிடுங்க, முகூர்த்தத்தை குறிக்க சொல்லுங்க. எங்க குடும்பத்துக்கு பெரியவரா, எங்க எல்லாரோட நலன் விரும்பியா இருக்கிற நீங்களே அந்த முகூர்த்த தேதியை குறிச்சிருங்க. வர தை மாசம் காலையில 9:11 சிம்ம லக்னத்துல இவங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு நான் முகூர்த்தம் குறிச்சு தரேன். காட்டுவாசிகளுக்கு இந்த செய்தியை சொல்லி அனுப்புங்க. அவங்க கண்டிப்பா இங்க வருவாங்க, மாங்கல்யத்தை பொண்ணுக்கு தருவாங்க. அவங்க அப்படியே ஆசீர்வாதமும் பண்ணுவாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்க போகுது. உன்னோட அலப்பாயிர மனசு கூடிய சீக்கிரத்திலேயே சரியாயிடும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு அஜய். பயப்படாதீங்கம்மா, நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். மகனை பார்த்து அம்மா பயப்படுறத மனசு இருக்கிற எந்த மகனும் ஏத்துக்க மாட்டான்.
நானும் ஒரு மனுஷன்தாம்மா. எனக்கும் மனசு இருக்கு. ஆனா என்ன செய்யட்டும் சொல்லுங்க? பதக்கம் கிடைக்கலன்னா என்னோட பகை வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நான் உங்களை கெஞ்சி பார்த்தேன், பயமுறுத்தியும் பார்த்தேன். இப்பவாவது சொல்லுங்கம்மா, உனக்கு உன் புள்ளையோட வளர்ச்சியை பார்க்க ஆசை இல்லையா? இந்த ஊருக்கு நான் மகாராஜாவா இருக்கிறத பார்க்க ஆசை இல்லையா? அப்பாவோட எண்ணத்தை நான் நிறைவேற்றுறேன். உன் புருஷனோட எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்காகவாவது உன் மக எங்க இருக்காங்கிற ரகசியத்தை சொல்லு. எனக்கு தெரியாதுடா. என்ன மிருகமாக்காதீங்கம்மா. நாகராஜ் சிரிச்சான்னா அது 10 பேருக்கு நல்லது. நாகராஜுக்கு கோபம் வந்தா அது அவனை சேர்ந்த சொந்தக்காரவங்களுக்கும் பிரச்சனை தான். நீ என்ன பண்ணாலும் சரி, எத்தனை தடவை கேட்டாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச பதில் ஒண்ணுதான். எனக்கு தெரியாது. உன்னோட தங்கச்சிய பத்தியும் அந்த பதக்கத்தை பத்தியும் எனக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். ஏய், கிழவி. செத்து போனா கொல்லி போடுற புள்ளையதான் நீ பார்த்திருப்ப. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லலன்னா உயிரோட இருக்கும் போதே உனக்கு கொல்லி போட்டுருவேன். சொல்லு, அந்த பதக்கம் எங்க இருக்குன்னு சொல்லு. என்ன பண்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்கள கொல்ல போறீங்களா? பதக்கம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட தாயெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. என்னங்க, தயவு செஞ்சு அவங்களை ஏதாவது செஞ்சு அந்த பாவத்தை வாங்கிக்காதீங்க. பாவம் தாண்டி. இந்த நாகராஜோட வெற்றிக்கு அது முதல் படி. என் அம்மாவுக்கு புரியுற மாதிரி நீயே சொல்லு. அந்த அஜய் துளசிய கல்யாணம் பண்ணிக்க போறான். அது மட்டும் நடந்ததுன்னா அவன் நரசிம்மனை விட பெரிய ஆளாகிடுவான். அவன் ஏன் முன்னாடியே பிடிக்க முடியாத உயரத்துக்கு வளர்ந்துகிட்டே இருந்தான். நான் மட்டும் இந்த அம்மா வயித்துல பிறந்த பாவத்துக்காக அவன்கிட்ட தோத்து போய் அவமானப்பட்டு அழுது அழுது சாகணுமா? நடக்காது. அப்படி நான் நடக்க விட மாட்டேன். ஒருவேளை அது மட்டும் நடந்தா எனக்கு முன்னாடியே உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். சொல்லு, என்ன டென்ஷன் படுத்த வேணாம்னு சொல்லு. அதெல்லாம் நான் சொல்றேங்க. நீங்க முதல்ல வாங்க வாங்க. நாகராஜ், உன் தங்கச்சி இருக்கிற இடம் தெரிஞ்சுதா? பதக்கம் எங்க இருக்குன்னு உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? நாகராஜ், உன் தங்கச்சி இருக்கிற இடம் தெரிஞ்சுதா? பதக்கம் எங்க இருக்குன்னு உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? தலை குனிஞ்சு உட்கார்ந்தா நடக்கிறது எதுவும் நிக்க போறதில்ல நாகராஜ். அது தோல்வியை ஏத்துக்கிறதுக்கான அர்த்தம். ஒத்துக்கிறியா? இப்படியே வாழ்நாள் முழுக்க சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு போயிடுவியா? குருதேவா, நான் எப்படி கேட்டாலும் என் தங்கச்சியை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்க வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. நாகராஜ், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. பதக்கத்தை கைப்பற்று. அமைதியா கேப்பியோ இல்ல பயமுறுத்தி கேப்பியோ, என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பதக்கத்தை நீ அடைஞ்சே தீரணும். அது மட்டும் இல்ல, நான் சொல்றத நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அந்த அஜயை விட்டுடாத. அவன் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டானா? அவனால என்ன செய்ய முடியும் குருவே? ஒன்னும் பண்ண முடியாது. உன்னோட இந்த அகங்காரம் தான் உன்னை அழிக்க போகுது. நீ எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு உன் தங்கச்சி கழுத்துல இருந்த அந்த பதக்கத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிற. உன் கவனம் பதக்கத்துல மட்டுமே இருக்கு. எதிரி எடுத்து வைக்கிற அடி மேல இல்ல. அங்க என்ன நடக்குதுன்னு
நீ தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? பூஜையில ஒருமுகப்படுத்தாத மனசு இருக்கிறவனை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க குருவே? மறுபடியும் மறுபடியும் நீ உன் முட்டாள்தனத்தையே நிரூபிக்கிறான் நாகராஜ். அவங்க அப்பா கொடுத்துட்டு போயிருக்கிற மந்திர பலம் என்னைக்கும் வீணா போகாது. அது எப்படிப்பட்ட சக்தியா இருந்தாலும் தடுக்கத்தான் பார்க்கும். எதிரியோட நடத்தைகளை மட்டும் இல்ல, அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உன்னால என்னைக்கா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அவன் துளசிய கல்யாணம் பண்ணிக்க போறான். துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான். அது உனக்கு தெரியுமா? துளசி கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷம் அவனுக்கு மந்திரம் பலிக்கும். அந்த விஷயமும் உனக்கு நல்லாவே தெரியும். அவனோட மனசுல நரசிம்மம் கொடுத்த மந்திரம் நல்ல பலமா அவனுக்கு சக்தியை தரும்னு உனக்கு தெரியும். அந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் குருவே. அந்த கல்யாணத்தை இன்னைக்கு வேணா நீ தடுக்கலாம், அது எப்பவும் முடியாது. அதனாலதான் அந்த கல்யாணம் என்னைக்கும் நடக்காம இருக்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் துளசிய கொலை பண்றது. அதெல்லாம் ஒரு வேலையா குருவே? நீ எல்லா விஷயத்தையும் இப்படி சுலபமா எடுத்துக்கிறதாலதான் எல்லா வேலையும் தடங்களா போகுது. துளசிய கொலை பண்றது நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் இல்ல. ரொம்ப எச்சரிக்கையோட ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படணும். இந்த தடவை அந்த முயற்சி தோல்வியில முடியக்கூடாது. என்ன பண்ணுவியோ எப்படி பண்ணுவியோ எனக்கு தெரியாது. முதல்ல அந்த துளசிய கொன்னுடு. அதோட அவனோட மந்திர சித்தி நின்னு போயிடும். அதுக்கப்புறம் சுலபமா அவனை மண்ண கவ செய்யலாம். முதல்ல அந்த வேலையை முடி. துளசிய கொல்ல முடிஞ்சா உனக்கு பதக்கம் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல. வேற என்ன பண்றதுன்னு நான் உனக்கு சொல்றேன். சரி, கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு நான் நல்ல செய்தியை சொல்றேன் குருவே. ஜாக்கிரதையாத பண்ணு. யாருக்கும் தெரியாம அந்த காரியத்தை முடிச்சிடு. அப்படியே செய்யறேன் குருவே. ஜெய் காளி தேவி. எப்படி 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 கொல்றது? என்ன சுரேஷ் இப்படி மோசம் பண்ணிட்ட? நான் ஒன்னும் பண்ணலையா, அவங்க தான் என்ன மோசம் பண்ணிட்டாங்க. என்ன ஏமாத்தினதுக்கு அவங்க பொண்ணு பைத்தியமாயிட்டா. அந்த ஆளு மேல போய் சேர்ந்துட்டாரு. எங்கடா இருக்காரு? அங்க இருக்காரு. நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா? நீங்க வாங்க ஸ்கூலுக்கு போலாம். ஒரு 2 நிமிஷம் நாங்க போய் அவர்கிட்ட பேசிட்டு வரோம். வேண்டாம்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் அத்தை, ஒரே ஒரு வாட்டி போய் பேசிட்டு வந்துடுறேனே. வேண்டாம், நான் போய் பேசிட்டு தான் வருவேன். எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசுற எப்படியா? அப்பா, எங்களை உனக்கு பிடிக்கலையா? எங்க கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க வீட்டுக்கு ஏன்ப்பா வரவே மாட்டேங்கிறீங்க? நீங்க இருக்கும்போது எனக்கு நிறைய கதை சொல்லுவீங்க, எங்க கூட விளையாடுவீங்க, ராத்திரி தூக்கம் வரலன்னா கதை சொல்லுவீங்க. இப்ப நீங்க எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா. நீங்க இல்லாததுனால கஷ்டமா இருக்கு. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மா பயந்த மாதிரி இருக்காங்க. சும்மாவே கத்துறாங்க, திடீர்னு அழறாங்க, என்னென்னமோ பண்றாங்கப்பா. ஏய், அம்மாவும் பைத்தியம் சொல்றாங்க. நீ வந்து மருந்து கொடுக்கலாம்ல?
பாட்டி கிட்ட நான் பேசுறேன்ப்பா. வாங்க வீட்டுக்கு வாங்கப்பா. ஏய், கையை பிடிங்க. வாங்க இந்த பக்கம். ஐயோ அம்மா அம்மா. பெத்த பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம இப்படியா தள்ளி விடுறது? நீங்க எல்லாம் ஒரு பெத்த அப்பாவா? இவங்க மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. இவங்க அன்பா உங்களை வீட்டுக்கு தானே வர சொன்னாங்க, அதுக்கு போய் இப்படி தள்ளி விடுறீங்க? இந்த உலகத்துல குழந்தைங்க அப்பாவோட நெஞ்சில உதைக்கிறத சந்தோஷமா ஏத்துக்கிற தகப்பனை பாத்திருக்கேன். குழந்தைங்களை வெறுக்கிற அப்பாவை உங்க மூலமா இப்பதான் பாக்குறேன். நாங்க எல்லாரும் என்னதான் அன்பா பாத்துக்கிட்டாலும் அப்பாவுக்கு இணையா யாரும் கிடையாது. அதனாலதான் உங்களை வா வான்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இன்னும் சொல்ல போனா நீங்க வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் லக்ஷ்மி அக்கா பைத்தியம் ஆயிட்டாங்க. இந்த பிஞ்சு குழந்தைங்களையும் பைத்தியமாக்காதீங்க. ஒரு சிஷ்யனா குருவோட நம்பிக்கையை இழந்துட்டீங்க. ஒரு புருஷனா அழகான பொண்டாட்டியை விட்டு விலகி இருக்கீங்க. ஒரு தகப்பனா இந்த குழந்தைங்க உங்க மேல வச்சிருந்த அன்பை இப்ப இழந்துட்டீங்க. இதை எல்லாத்தையும் வேண்டான்னுட்டு நீங்க எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆள் ஆனாலும் சரி, எல்லாரும் உங்களை அனாதையா தான் பாப்பாங்க. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாங்க போலாம். நீங்க எல்லாரும் நல்லா கஷ்டப்பட்டிருக்கீங்க, விளைச்சலும் நல்லா இருக்கு. எல்லா வருஷமும் இப்படியே செய்யுங்க. என்ன சுரேஷ்? அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இங்க இருந்து போறேன்னு சொல்ற. கையால் ஆகாதவன் நாட்டம் அங்கேயே போய் பிச்சை எடுத்து பொழைக்கிறேங்கிற. அப்ப எதுக்காக என்கிட்ட வந்த? பாவம் புண்ணியம்னு கணக்கு பண்றவன் நீ. உனக்காக எல்லாம் எதுக்கடா மூல மந்திரம்? அதுல நாகராஜ், நல்லா யோசிச்சு பார்த்தா நீ செய்யறது எல்லாமே தப்புன்னு தான் தோணுது. என் குழந்தைகளை பார்த்தப்போ ஒரு நிமிஷம் என் இதயமே நின்றுச்சு. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லு? நான் செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு என்னோட குடும்பத்தை காப்பாத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னால வாழ முடியாது. நான் போறேன் நாகராஜ், என்னை விட்டு போ. உன்னை யாருங்க தடுத்தா? ஏயா அவன் வீட்டுக்கு போறதா தடுக்கிறதுக்கு நான் யாருயா? சொல்லுங்க பாப்போம். போ சுரேஷ். ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு பதில சொல்லிட்டு போ. உன்னை நான் என் பின்னாடி வர சொன்னா சொல்லு. என்ன நீ குருவேன்னு கூப்பிடணும்னு சொன்னா என்னையா பாக்குறீங்க? கேளுங்க. நரசிம்ம ஏமாத்திட்டான், நான் பழி வாங்க போறேன்னு சொல்லி என் பின்னாடி வந்தது நீதானே? அந்த மூல மந்திரம் எனக்கு தான் கிடைக்கணும்னு கெட்ட எண்ணம் பிறந்தது உனக்கா எனக்கா? சொல்லு. அவங்க எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லு. எனக்காக உயிரை கொடுன்னு நான் கெஞ்சினா? சொல்லு சுரேஷ். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எதிரிகிட்ட போய் சேரக்கூடாதுன்னு என் மாமனார் என்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னத நான் கேட்காம உன்னை நம்பி வந்தேன்ல. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்னடா சொன்ன? என்னடா அடிக்கிற? ஏய் போடா. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? சொல்லு சொல்லு. ஏய் நாகராஜ், என்னடா சொன்ன?
ஏய், நாகராஜ் வேண்டாம் நாகராஜ், ஏய், என்ன விட்டு எழுந்துருடா, எழுந்துரு. போடா, வெளிய போ. எழுந்துரு. அடி நாகராஜ், நல்ல அடி. நான் செஞ்சது தப்புதான். நான் செஞ்ச தப்பை திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னை எவ்வளவு அடிச்சாலும் என் முடிவு மாறாது. நான் செஞ்ச தப்புக்கு கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனையா எடுத்துக்கிறேன். அடி நாகராஜ், நல்ல அடி. கடைசியா பணமாவது என் வீட்டுக்கு போய் சேர்றேன். உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. சீச்சி, உன்ன மாதிரி ஆளையெல்லாம் கொண்டா எனக்கு என்னடா கிடைக்க போகுது? சாப்பிடுறது என் வீட்டுல, விசுவாசம் காட்டுறது அந்த வீட்லயா? போடா போ. எனக்கு நல்ல மரியாதை செஞ்சுட்டேன் நாகராஜ். உன்னை நம்புனதுக்கு நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் நாகராஜ். ஆனா என் குடும்பம் இன்னைக்கு நான் தான் வேணும்னு நினைக்குது. அதனாலதான் நான் அங்கேயே போறேன். எனக்கு உன்னை விட என் குழந்தைங்க தான் முக்கியம். போடா போ.